காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை பற்றிய அறிவு புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்கணும். வாழ்க்கை என்ற கடிகாரத்துக்கு தேவன் ஒரு முறை தான் கீ கொடுக்கிறார். ஜீவனுக்கு, உயிருக்கு, வாழ்க்கைக்கு தேவன் கொடுக்கிற சாவி எத்தனை முறை? ஒரே ஒரு முறை தான். கடிகாரம் எவ்வளவு காஸ்ட்லியா வேணாலும் இருக்கலாம். கடிகாரம் ஓடல, அதை குப்பையில போடுவாங்களா? போட மாட்டாங்க. ஆனா நிறைய பேர் கடிகாரத்தை குப்பையில போட மாட்டாங்க, நேரத்தை அநேகர் குப்பை தொட்டியிலே போட்டு கொண்டு இருக்கிறார்கள். நேரத்தை என்ன செய்யறோம், என்ன பேசுறோம், எங்க போறோம், பார்ட்டி ஃபங்க்ஷன், பேச்சு, எங்க டிராவலிங், தேவன் அதை அனுமதிக்கிறது இல்லை, விருப்பப்படுறது இல்லை. தேவ சமூகத்துக்கு வா, என்னோடு இருந்து அமர்ந்து வேதத்தை தியானம் பண்ணு, குடும்பத்தை பார் அப்படிங்கிறார். காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரிங்களா? கடிகாரத்தை குப்பைத்தொட்டியில யாரும் போட மாட்டாங்க. ஆனா கடிகாரத்தை விட விலை உயர்ந்த நேரத்தை குப்பையாக்கி விடுவார்கள். பிரியமானவர்களே, காலத்திற்கு பயந்து கொள்ளுங்கள். நேரம் குறைவாக இருந்தால் அழுத்தம் அதிகமா இருக்கும். காலத்தை நம்ம சரியா பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னா முதல் தடவையே அந்த வேலையை சரியா செய்யணும். அதே போல ஒரு வேலையை தரமா, தெளிவா, அழகா, புரிதலோடு செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம் உங்களுக்கு இலகுவா இருக்கும். காலத்தை சேமித்து வைக்க முடியாது, காலத்தை உருவாக்க முடியாது, ஆனா காலத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம்.